சென்னை நோக்கி அதிக அளவு வாகனம் சென்று கொண்டிருப்பதால் தென் மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்கள் ஜானகிபுரம் மேம்பாலத்தில் புதுவை சாலையில் திருப்பி விடப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் எந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? அதாவது தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக தொடர் 4 நாள் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து சுமார் 1,39,450 வாகனங்களில் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்த தீபாவளிக்கு முதல் நாள் 3 தினங்கள் தென் மாவட்டங்களில் சென்றிருந்தனர். இந்நிலையில் தான் 4 நாள் விடுமுறை முடிந்து நாளை பனி நாள் என்பதனால் இன்று காலை முதலே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி கார்களில் மக்கள் புறப்பட தொடங்கிவிட்டனர். இந்நிலையில் தான் இந்த மாலை முதல் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கார்கள், குறிப்பாக கார் போன்ற வாகனங்கள் அதிக அளவு சென்னை நோக்கி வந்தனால் இங்கு விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி சுங்கச்சாவடிக்கு முன்பாக உள்ள பாப்பனப்பட்டு என்ற இடத்தில் மேம்பாலம் கட்டு நடைபெறுகிறது. அதே போன்று விக்கிரவாண்டி அண்ணா சிலை அருகேயும் மேம்பாலம் பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இருபுறமும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டதன் காரணமாக தொடர்ந்து அதிக அளவு வாகனங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதனால் போக்குவரத்து போலீசார் மற்றும் அதாவது இங்கேயே விழுப்புரம் புறவழிச்சாலையில செஞ்சி கூட்டு சாலை என்ற செஞ்சி வழியாகவும் வாகனத்தை திருப்பி சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். அதே போன்று தற்போது அதிக அளவு வாகனம் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதனால தென் மாவட்டம் சென்னை வரக்கூடிய வாகனங்கள் ஜானகிபுரம் மேம்பாலம் அருகே புதுசா நாகப்பட்டினம், ஜானகிபுரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய அந்த சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டு அந்த வாகனங்கள் கோலியனூர் வழியாக கூட்டுரோடு, அதாவது கோலியனூர் கூட்டுரோடு வழியாக சென்று விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்து செல்லும். இல்லை என்றால் நேராக செல்கிறவர்கள் புதுவையை சென்று அங்கிருந்து சென்னைக்கு செல்வார்கள் என்று இந்த நெரிசலை குறைக்க வகையில் போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து அந்த வாகனங்களை திருப்பிவிடுவதற்கு கட்சியால் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.